கைஸ், இப்போ ட்ரெண்டிங்ல எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆசுமா சருட்டோபி. இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் நினைக்கிறேன். இது வந்து நம்ம நருட்டோ சீரீஸ்ல வர ஆசுமா சருட்டோபியோட வால் வெளியில தான் வருது. ஸோ உண்மையிலேயே இதுல பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. அதே நருட்டோல வர ஒரு பெரிய பவர் கொண்ட ஒருத்தனோடது காக்குசா, அவரோட ஸ்வாடு. ஸோ இது மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் தான். ஸோ இது வந்து பிளேயபிள் டாய்ஸாகவும் நம்ம விளையாட முடியும். இதெல்லாம் வந்து சிலிக்கான்ஸ் தான், ஸ்டீலோ எதுவும் கிடையாது. நமக்கு எந்த டேமேஜும் எதுவும் ஆகாது. இந்த பாருங்க, இது வந்து ஒரு அனிமியோட ஸ்வாடு. ஸோ டீமன் ஸ்லேயர் அந்த அனிமியோட ஸ்வாடு. இதுவும் வந்து டீமன் ஸ்லேயரில் வரது தான். ஸோ இந்த மாதிரி ஜோரோ அந்த ஒரு அனிமி சீரீஸில் வர இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஒருத்தர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம காட்ஃபாதர் தலைவன். இவரை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இருக்கும்போது அவங்களுக்குலாம் தாத்தா இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதுதான் நம்ம ஆள், நம்ம காட்ஃபாதர். ஸோ அவரை அவனை பத்திரமா வச்சுருவோம். ஸோ அப்படி ஒன்றும் கொஞ்சம் நம்ம உள்ளே வந்தோம்னா நம்ம பசங்களுக்கான ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சு பாருங்க கைஸ். ஆஹா 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 அடடடடா. இந்த பாருங்க, ஹாட் வீல்ஸ் காசு வீதமா ரகரகமா யூ 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 இதெல்லவா கலெக்ஷன். நம்ம இவ்வளோ பார்த்தோமே, அதை விட இதுதான் ரொம்ப சந்தோஷப்படுத்துது. என்ன எல்லாமே ரெட்ரோ ரேஸ்க்கான கார்ஸ் கைஸ். ஹாட் வீல்ஸு, நம்ம பேட்மேனோட பேட் மொபைல். இப்போ நிறைய பேர் உண்மையாகவே பேட்மேனாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில். ஸோ அந்த பேட் மொபைல் இங்கே வச்சுருக்காங்க. இன்னொன்று, நம்ம பசங்கள்லாம் வந்து அவன் ஒரு செயின் வச்சுருப்பான். எல்லாமே எஸ்டிஆரை பார்த்த மாதிரி ஃபேஷன்லாம். இந்த கையில் பேண்டு, இந்த செயின், இந்த இங்கே ஸ்கார் வந்து இப்படி இது பண்ணுறது, கோடு போடுறது, புருவத்தில் கோடு போடுறது, இந்த வி போடுறது, இங்கே பொட்டு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செயின்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள். இதுக்கு இடையில ஒரு ட்ரெண்ட் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சான் செயின் ஒன்று வந்தது, இந்த 1 ரூபா காயின் மாட்டின மாதிரி. ஸோ அது இங்கே இல்லை. இந்த காப்பு கைஸ், இது வந்து நான் எப்போ போட ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி படம் மாஸ்டர் இருந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நான் இந்த காப்பு கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய கமல் சார் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, ஓஜி ஃபேன்ஸ். அவங்கெல்லாம் வந்து அந்த காக்கா காக்கா படத்தில் வந்து நம்ம கமல் காப்பு போட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஓ சாரி தப்பாக வளர்க்கிட்டேன். காக்கா காக்கில் வேட்டையாட விளையாட படத்தில் கமல் சார் போட்டிருப்பாரு. ஒன்றும் இல்லை, காலைல சாப்பிடல, அதனால அதில் போட்டிருக்க மாட்டாங்க. இதில் போட்டிருப்பாரு இதில் அந்த தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக காக்கால சூர்யா போட்டிருந்தாரு. அதை நான் இது கமலையும் காக்காவையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறேன். காலைல கொஞ்சம் சாப்பிடல, அதனால் லைட்டாக மயக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காப்பு வந்து நான் போட்டது காரணம் மாஸ்டர் படம். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு தேவையான காப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்து எடுத்துக்கலாம். ஆர்சி கார்ஸ். இது வந்து ரேஞ்ச் ரோவர். ஆஹா, டிஃபெண்டர் மாடல் செம்மையாக இருக்குது கைஸ், சூப்பராக. இந்த பாருங்க கைஸ், ராயல் என்ஃபீல்ட் பைக், அதோட மினியேச்சர் டிசைன்ஸ் இருக்குது. ஹீரோ ஹோண்டா பைக், அதுக்கு வந்து இந்த மாதிரி மினியேச்சர் பொம்மை வந்து எங்கன்னா தஞ்சாவூரில் பூங்கா, சிவகங்கை பூங்கா. நீங்கள் தஞ்சாவூர் கைஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிவகங்கை பூங்கா நீங்கள் போயிருப்பீங்க. வாசல்லே வந்து நிறைய பொம்மை கடையெல்லாம் இருக்கும். அங்கே வந்து இந்த ஹீரோ ஹோண்டாவோட மினியேச்சர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஒரு இடத்துக்கு மாடியிலேருந்து வச்சு விளையாடும் போது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதே மனசு வருத்தமாக இருந்தது. ஆஹா கைஸ், ஜேசிபி செட்டு. இந்த பாருங்க, அப்போ திருவிழாவில் எவ்வளோ ஜேசிபி வாங்கணும் ஆடம்புச்சுன்னு இருப்போம். இப்போ செட்டாகவே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே நிறைய வகையான பொம்மைகள் எல்லாமே இருக்குது. டாய்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவெஞ்சர்ஸ் ஃபிகர்ஸ் இருக்குது நமக்கு. வெனம், இன்ஃபினிட்டி வார்ஸோட ஃபிகர்ஸ் இதெல்லாம். வெனம், சூப்பர்மேன். என்னடா அது, சூப்பர்மேனுக்கு வந்து அவெஞ்சர்ஸில் சேர்த்துட்டாங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஆனால் நல்லா தான் இருக்கும். இது பேட்டரி போட்டு விட்டு அப்படி ரவுண்டாக ட்ராக்கை செட் பண்ணி விட்டு ஓட்டினா சிக்கு 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 சிக்குன்னு ஓடிட்டு இருக்கும். செம்மையாக இருக்கும், சூப்பராக. இதில் குட்டியும் இருக்குது, பெருசும் இருக்குது. நம்ம அயன்மேனோட மார்க், இது என்ன நம்பர்னு தெரில, மறந்துட்டேன். ஸோ மார்ச் 7 நான் திருப்பி அப்படியே வரேன். ஸோ இது வந்து அயன்மேனோட மாஸ்க்கு. இது வந்து 7ன்னு நினைக்கிறேன். ஸோ இது செம்மையாக இருக்கும். இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான். இது நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணோன்னா அப்படியே நமக்கு சிக் சிக் சிக்னு அப்படியே ஃபேஸில் செட் ஆகும். திருப்பி அது வந்து இதாகும். இது வந்து அந்த வாய்ஸ் கமெண்ட்டோட உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்.
இந்த பாருங்க, இதுதான் அது. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பு கேம்லாம் நீங்கள் விளாண்டுருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் அந்த கீபோர்டு வச்சிருக்கோம், கீபோர்டோட ஒரு ஜாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, கன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சிப்பு கேமே வந்து இப்போ அட்வான்ஸ்டாக இந்த மாதிரி யூஎஸ்பி ஸ்டிக் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பியை வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கும் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணிட்டு இதுலேயே கண்ட்ரோலர் கொடுத்துறாங்க. அந்த கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கேம்ஸ் விளாண்டுக்கலாம். அந்த 90s கேம்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போவுமே ப்ளே ஸ்டேஷன் வாங்க முடியாமல் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கைஸ், நான் சொன்ன பாருங்க, அந்த ஓஜி சிப்பு கேம் அதுதான் இது. இந்த பாருங்க, அந்த கண்ட்ரோல் நான் சொன்னா 2 கண்ட்ரோலரு, இந்த கன்னு, அந்த இது வந்து சிப்பு கேம். இதை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே உள்ள சிப் இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ அந்த சிப்பு இதில் எனக்கு தெரிஞ்சு இதுலேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிப்பெல்லாம் வெளில கிடைக்கிறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேம் பேட்ஸு, கேம் கார்டு, லேசர் கன்னு, கேபிள் ஏவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இது மொத்தமாக ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர்னா பவர் கேபிள். ஸோ அதுதான். ஸோ இது மொத்தமாகவே இது இந்த செட்டில் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இதுவும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இதில் வந்து 999 கேம்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்காது. அதில் கொஞ்சம் கேம்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் சில கேம்ஸ் ரொம்ப நல்ல கேம்ஸ் இருக்கும். அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் செம்மையாக விளாண்டுருக்கேன். போகிற மாலில் ஹாம்ஸ்லின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு டாய் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நானும் எங்கள் அண்ணாவும் போகும்போது இதே மோனோபோலியே வந்து ஒரு டிஜிட்டல் வெர்ஷனாக ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு கேஷுக்கு பதிலாக அதில் வந்து ஒரு டெபிட் கார்டு மிஷினும் ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு 4 கார்டு கொடுத்தாங்க. 4 பிளேயருக்கு 4 கார்டு. அதில் வந்து நீங்கள் ஒரு கார்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கார்டுக்கும் வந்து 10,000 அந்த மாதிரிலாம் வந்து நிறையா கேஷ் அதில் நமக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டு நம்ம நம்பர் எழுதி ஒரு இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், ஸோ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன், நானும் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க. உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அதுதான் இன்னும் நாளுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அந்த பழைய மெமரிஸ் நிறைய நமக்கு ரீகலெக்ட் ஆகும். நம்ம விகே விலாக்ஸ் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.